Hi viewers, you are watching VRB Institute of Hindi. Our website ID is vrbinstitute.blogspot.com. Regular watch on YouTube, Google Plus and Twitter. The online classes also available 9790948610 0097455772714. Hi, this is Manu. நம்ம வந்து third lesson வந்து 30 பேஜ்ல வந்து தக்ஷிண ஆப்பிரிக்கா में காந்திஜி அப்படிங்கற லெசனை பார்க்க போறோம். இது எழுதினவர் வந்து சங்கலித். இது வந்து உண்மையாக நடந்த ஒரு கதை வந்து 1893 में गांधी जी गुजरात से राजकोट में वकालत की में प्रैक्टिस किया करते थे. और வந்து 1893 ல வந்து காந்திஜி வந்து குஜராத்ல வந்து ஒரு வந்து வக்கீல் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார் வந்து. गांधी जी को दक्षिण अफ्रीका के सेठ अब्दुल्ला ने एक मुकदमा लड़ने के लिए बुलवा था. और केस விஷயமாக ஷேக் அப்துல்லான்றவர் வந்து அவரை வந்து வர சொல்லியிருந்தாரு दक्षिण अफ्रीका को வந்து காந்திஜியை. गांधी जी जहाज पर सवार होकर दक्षिण अफ्रीका के डरबन पहुंचे. डरबन அப்படிங்கற ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தார் வந்து. यहाँ 7 जून 1893 को उन्होंने 1893 को उन्होंने प्रीटोरिया के लिए ट्रेन पकड़ी. प्रीटोरिया அப்படிங்கற பிளேஸ்க்காக வந்து அவர் வந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சாரு. गांधी के पास प्रथम श्रेणी का टिकट था. அவர் வந்து फर्स्ट क्लास टिकट எடுத்துட்டார் வந்து. लेकिन जब ट्रेन पीटर मॉरिट्जबर्ग पहुंचने वाला तो उन्हें तीसरी श्रेणी वाले डिब्बे में जाने के लिए कहा गया. நீ வந்து அந்த பக்கம் அந்த இடத்துக்கு போகணும்னா நீ வந்து மூணாவது பெட்டியில போ அப்படின்னு சொல்லிட்டு थर्ड क्लास பெட்டியில போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து. लेकिन गांधी जी ने जाने से इनकार किया. அவர் வந்து ஒத்துக்கல வந்து. तो उन्हें जबरदस्ती से फोर्स ஆக அவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா पीटर मॉरिट्जबर्ग स्टेशन पर उतार दिया गया. அவர் வந்து தள்ளி விட்டாங்க வந்து. அந்த இதுல இருந்து ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டாங்க. सत्याग्रह का अर्थ है सत्याग्रहத்தோட மீனிங் என்னன்னா வந்து अन्याय के खिलाफ शांतिपूर्वक लड़ाई लड़ना. that means வந்து அநியாயத்துக்கு போராடுறதுக்கு சாந்திபூர்வமாக that means வந்து மௌனமாக போராடுறது தான் வந்து இது வந்து சத்தியாகிரக அப்படின்னு சொல்றோம். கட்கனாத்தி டண்டுமே நல்ல குளூர்ல வந்து அவர் வந்து बैरिस्टर गांधी जी पीटर मॉरिट्जबर्ग स्टेशन को वेटिंग रूम से पहुंचे. और வந்து அந்த वेटिंग रूमல போய் உட்கார்ந்தார் வந்து. यहाँ सारी रात वे यही सोचते रहते कि और रात पूरा யோசிச்சுட்டு இருந்தாரு क्या इन्हें झुक जाना चाहिए और भारत वापस लौट जाना चाहिए. இங்க வந்து இருக்க கூடாது, இனிமே நம்ம இந்தியாவுக்கு போயிடணும். या फिर भारतीयों पर हो रहे अन्याय के खिलाफ संघर्ष करना चाहिए. நம்மளுடைய இந்தியால இருக்கிற மக்களுக்காக வந்து ஆங்கிலேயர்களுக்கு கூட நம்ம எதிராக போராடணும் அப்படி சொல்லிட்டு டிசைட் பண்ணாரு வந்து. इसी सोच ने सत्याग्रह का जन्म दिया. அத போலதான் யோசனை பண்ணி அவர் வந்து சத்தியாகிரகத்தை ஆரம்பமாச்சு. गांधी तब ना महात्मा थे. அவர் வந்து அப்ப மகாத்மா கிடையாது. அவர் ना ही ராஷ்டிரபிதாவும் கிடையாது, நேஷனல் ஃபாதரும் கிடையாது. वे तब सिर्फ एक बैरिस्टर थे. और साधारण वकील தான் அவர் வந்து. लेकिन ट्रेन में इस घटना में उन्हें महात्मा बनने का रास्ता खोल दिया. அவருக்கு வந்து ஒரு வழியை வந்து மகாத்மா ஆகிறதுக்கான வழியை வந்து இந்த ஸ்டேஷன்ல நடந்த இன்சிடென்ட் வந்து அவருக்கு காமிச்சு கொடுத்தது. 7 जून 1893 की उस रात दक्षिण अफ्रीका के पीटर मॉरिट्जबर्ग में गांधी जी के सत्याग्रह की नींव पड़ चुकी थी. அன்னைக்கு தான் வந்து அடித்தளம் நாட்டினார் வந்து அந்த போராடுறதுக்காக, சத்தியாகிரக போராடுறதுக்காக. अफ्रीका के कई होटलों में गांधी जी को एंट्री रोक दी गई. நிறைய दक्षिण अफ्रीकाல இருக்கிற ஹோட்டல்ஸ்ல வந்து அவர் வந்து என்ட்ரியே வந்து கொடுக்கவே இல்லை வந்து. ये सारी घटनाएं गांधी जी की जिंदगी में नए मोड़ लेकर आई. புதிய टर्निंग पॉइंट வந்து அவருக்கு வந்து வந்துச்சு. भारतीयों पर अन्यायों को देखते हुए गांधी जी ने अंग्रेजों साम्राज्य में रहकर अपने देशवासियों के सम्मान के लिए लड़ने का फैसला लिया. அவர் வந்து நம்மளுடைய நாட்டு மக்களுக்காக அவர் போராடுறதுக்காக வந்து அவர் வந்து
अड़ितलम नाटिनारु 1893 से लेकर 1914 तक महात्मा गांधी जी दक्षिण अफ्रीका में नागरिक के अधिकारों के लिए आंदोलन करते हुए रहे. அந்த दक्षिण अफ्रीकाல இருக்கிற மக்களுக்காக வந்து நிறைய போராடி இருக்காரு. அவர் வந்து 1915 में गांधी जी भारत लौटे और फिर आजादी के लिए आंदोलन चलाया. மறுபடியும் வந்து அவர் வந்து போராடி இருக்காரு. வந்து இந்தியாவுக்கு வந்து 1915ல இந்தியாவுக்கு வந்துட்டாரு. इसी आंदोलन में ने हमें अंग्रेजों से आजाद कराया. நமக்கு வந்து இது போல அவர் வந்து போராடினதுனால நமக்கு வந்து ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து நமக்கு வந்து நமக்கு ஆजाद कराया, நமக்கு வந்து நம்மளுடைய சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு. दक्षिण अफ्रीका गांधी जी के जीवन का एक महत्वपूर्ण पड़ाव साबित हुआ. ஒரு உன்னதமான பிளேஸ வந்து அவருக்கு காமிச்சு கொடுத்தது. यहाँ उन्हें कई तरह की कठिनाइयों का सामना करना पड़ा. நிறைய கஷ்டங்கள் வந்து அவர் அனுபவிச்சார். வந்து परिणामतः நிறைய அது பலிதமாக इन अनुभवों में अनेक उनके जीवन में पूरी तरह बदल दिया. முழுவதாக மாறிவிட்டது வந்து அவருடைய விஷயங்கள். நிறைய விஷயங்கள் வந்து நமக்காக வந்து ஒரு போராடி நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்காரு. வந்து தேங்க்யூ வெரி மச்.